ஆனா என்ன வந்து என் கிளையண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப சின்ன பையன் மாரி நடத்துறாங்க. ஸோ அதனால வந்து என்ன ரொம்ப டாமினேட் பண்றாங்க. என்னால வந்து அவங்கள்ட்ட டிமாண்ட் பண்ண முடியல. இந்த மாரி ஒரு பிசினஸ் என்வைரன்மென்ட்ல நான் ஒரு பிசினஸ் ஓனரா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இது. ஸோ இத பத்தி பார்ப்போம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. பிளஸ் எக்ஸ்பர்டைசர் அகாடமில ஒரு புது இனிஷியேட்டிவா வந்து டெக் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று பண்றோம். அதாவது நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை படிக்கிறோம்னு வச்சுங்க, ஜாவா ஸ்கிரிப்டோ ஏதோ ஒரு விஷயத்தை படிச்சோம் அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு மட்டும் வேலை வாங்க முடியாது. நீங்க போய் ஒரு ஜாப் ஆட் எடுத்து நாக்கரியில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு 3-4 ஐட்டம் கேட்பாங்க. ஸோ எந்தெந்த விஷயம்லாம் சேர்ந்து படிச்சா நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு பண்டில் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இன்ஜினியரிங் பண்டிலும் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் 3ds மேக்ஸ் வச்சு. ஸோ இதை போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு வந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், நான் ஒரு பிஸ்னஸ் ஓனர். பட் என்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து நான் பார்க்கறது கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி இருக்கிறதுனால என்கிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாருமே என்னை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. ஏதோ சின்ன பையனை ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அவங்க கிட்டக்க வந்து என்னால் வந்து சரிக்கு சகமாக உட்காந்து நெகோஷியேட் பண்ண முடியல. அவங்க வந்து நிறைய வேலை வாங்கிட்டு கொஞ்சமாக காசு கொடுக்குறாங்க. இது எப்படி நான் வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின். ஸோ இது வந்து யூஸ்வலாக நீங்கள் வந்து ஒரு யங் ஃபவுண்டராக இருக்கீங்க, எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும். என்னன்னா ஒன்று வந்து நம்ம அண்டர் கோட் பண்ணுவோம் ப்ராஜெக்ட்ல வந்து. நம்ம ஒரு லெட்ஸே வந்து மற்றவங்களாம் வந்து ஒரு 10,000 ரூபா ஒரு வேலை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம 8,000 9,000 சொல்லுவோம். ரீசன் வந்து அந்த ஒர்க் நம்மளுக்கு கிடைக்கணும், நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் கம்பெனியை அப்படின்ட்டு அண்டர் கோட் பண்ணுறது நார்மலான ஒரு விஷயம். அந்த அண்டர் கோட் பண்ணுறப்ப என்ன ஒன்றுனா கிளைண்ட்டுக்கு தெரியும் நம்ம அண்டர் கோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மற்றவங்கள்ட்ட கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன புதுசாக ஒர்க் வந்தாலும் சரி எல்லாத்தையுமே நீங்கள் அண்டர் கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம டிப்பிக்கலாக நம்ம பண்ணுற தப்புலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் கைஸ். அதாவது நீங்க வந்து ஒருத்தர் வந்து நீங்க போன்ல பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட வந்து நீங்க இப்போ கூட வச்சுக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ், உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல யாரோ ஒருத்தர் வந்து நேர்லயே மீட் பண்ணதில்ல, ஆனால் வெறுமனே போன்ல மட்டும் பேசுறீங்க அப்படின்னா அவங்க முகத்தையே பார்க்காம நீங்க அவங்கள பத்தி ஒரு உருவத்தை உருவாக்கி வச்சிருப்பீங்க. அது பேர் மென்டல் பிக்சர் அப்படின்றது. அவங்க இந்த மாதிரி இருப்பாங்க, அந்த குரலை வச்சு, அவங்க பேசுற துணியை வச்சு, வார்த்தையை வச்சு, இவங்க படிச்சவங்களா இருப்பாங்க, இவங்க வந்து உயரமா இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, மீசை பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மென்டல் பிக்சர் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த மென்டல் பிக்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து நம்ம கவனிக்கணும் கைஸ். நம்ம கம்யூனிகேஷன்ல இருந்து இந்த மென்டல் பிக்சர் கிரியேட் ஆகுது பாத்தீங்களா, இதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நம்ம எதனால நம்மளை வந்து பேசுறப்பே ஒருத்தவங்க வந்து நம்ம சின்ன பையன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் டெப்த் இருக்கணும். இதுக்கு நிறைய ப்ராக்டிசஸ் இருக்கு. வாய்ஸ்ல வந்து எப்படி நம்ம டெப்த் கொண்டு வரது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ரன்னிங்ல பேசுறது. சில பேர் வந்து சின்ன பசங்க, டீனேஜ் பசங்களாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெளிவா பேசணும், ஒரு விஷயத்தை வந்து புரிய வைக்கணும், ஒரு தடவையில சொல்லணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாம சொல்றத வந்து படபடன்னு சொல்லணும். அந்த ஒரு சின்ன ஒரு ஹரி இருந்துட்டே இருக்கும் அந்த வாய்ஸ்ல. ஒரு அது எனர்ஜெட்டிக்கா இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஒரு சின்ன ஹரிபரி அதுல இருக்கும். அந்த மாதிரி நீங்க இன்னைக்குமே சவுண்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பேசுனீங்க அப்படின்னாலுமே ஜென்ரலி உங்களோட அந்த மென்டல் ஏஜ்ல வந்து மென்டல் இமேஜ்ல உங்களை வந்து ஒரு 25 வயசு பையனுக்கு பதிலாக வந்து உங்களை 30 வயசு ஆக்கிடுவாங்க நீங்க நிறுத்தி பொறுமையா பேசினாலே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நீங்க கலந்து பேசுறப்ப ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலா வந்து நம்மளுக்கு இந்த மொழியோட ஆளுமை அப்படின்றது வந்து ரொம்ப நாள் அந்த மொழியை பேசினதுக்கு அப்புறம் வரும். புதுசா அந்த ஒரு மொழியை வந்து ஃபர்ஸ்ட் பேசுறவங்களுக்கு அது எப்படி பேசுறாங்க, இவங்க என்ன இது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிடும். ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கலந்து பேசுகிறப்ப வந்து யூ ஹாவ் டு மேக் ஷூர் தட் அந்த மிக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அது வந்து அது எனக்கு கிளியராக அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து கிளியராக சொல்கிறது கிளியராக தெரில. பட் யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எட்ஸே வந்து என்கிட்ட யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்க. ஸோ அவங்க பேசுகிறப்ப வந்து நம்ம தமிழில் புழக்கத்தில் வந்து இப்போ அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு காய்கறி கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஸோ அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் யாராவது அந்த ஒரு வார்த்தையை கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரேடிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்களா, வெஜிடபிள் ட்ரேட்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, ரீட்டைல் சேல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவங்கள நம்ம கனெக்ட் பண்ணி அதை பற்றி பேசுவோம். ஏன்னா அந்த வார்த்தைக்கு வந்து அங்கே ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஒரு விஷயம். பட் இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கலந்து பேசுகிறப்ப என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காலேஜ் பசங்களோட ஸ்லாங்கில் நம்ம பேச ஆரம்பிச்சிடுறதுனால வந்து நம்மளை காலேஜ் பையன் ரேஞ்சில் தான் நம்ம நினச்சிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பேசுகிறப்ப வந்து நீங்கள் அந்த யூஸ் பண்ணுற தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்ஸ் வந்து சச்சவே தட் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க எப்படி எந்த வார்த்தை எவ்வளோ மிக்ஸ் பண்ணுவாங்களோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் ப்ரோன்னு பேசுறது அண்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லேயே வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க, ஓகே நீங்கள் வந்து சின்ன பையன் தான், யங்கர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பார்த்து பேசணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட தொனி, நீங்கள் பேசுகிற தொனி. ஸோ பேசுகிற தொனி அப்படின்றதுல நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வளர்றப்ப ஒரு 2 கட்டா வயசு அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அதாவது நம்மளுக்கு எதை பேசணும்னு தெரியாது, அதே சமயத்தில் நம்மளை பேசாமலும் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளை யாருமே மதிக்கவும் மாட்டாங்க, நம்மளை கொஞ்சவும் மாட்டாங்க, ஒரு குழந்தை மாரி கொஞ்சவும் மாட்டாங்க, பெரியவங்க மாரி மதிக்கவும் மாட்டாங்க. ஸோ அதான் அந்த 2 கட்டா வயசு அப்படின்னு
அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல வந்து என்னன்னா நம்ம வந்து எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் மதிக்கணும், நம்மளும் ஒரு ஆள் தான் அப்படின்றதுக்காக நம்ம சம்டைம்ஸ் துடுக்குத்தனமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் திட்டுவாங்க. என்ன இந்த மாதிரிலாம் பேசுறவனுக்குன்னா பேச தெரியலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம பேசுறப்ப வந்து அந்த தொனி அப்படின்றது வந்து நம்ம ஒரு டீனேஜ் டைம்ல இருக்கிற பேசுற மாதிரி இருக்கக்கூடாது. சும்மா ஏதோ துடுக்குத்தனமா பேசுறது அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் மெச்சூர்டா பேசுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுக்கு முன்னாடி பேசுறப்ப என்ன நடந்துச்சு, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, திரும்ப எப்படி பேசணும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பேசுறது ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த பிரைஸ் கோட் பண்றது, ஒரு பிரைஸ் நீங்க வந்து அண்டர் கோட் பண்றது ஃபர்ஸ்ட் பண்றது ஓகே, பட் எல்லா ப்ராஜெக்ட்டையும் அதே மாதிரி வந்து நான் அண்டர் கோட் பண்றது, அவங்க சொல்ற பிரைஸை ஒத்துக்கிறது அது எப்பவுமே செய்யாது. ஸோ இதுக்கு வந்து எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்த காசை உடனே செலவு பண்ணணும்னு யோசிக்காம வந்த காசை கொஞ்சம் சேவ் பண்ணி வைங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு பிசினஸ் டீல் ஒரு டேபிள் இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க பிரைசிங் கொடுக்கணும். அந்த கிளையண்ட் அந்த பிரைஸை வந்து அப்ரூவ் பண்றாங்களா அது வேற விஷயம், அந்த பிரைசிங் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு ரெண்டு மென்டாலிட்டி இருக்கு. ஒன்னு வந்து இந்த மாசம் எப்படியாவது எனக்கு காசு வேணும், இன்னொன்று வந்து எனக்கு இன்னும் 6 மாசத்துக்கு எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு அந்த காசு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டுமே ஒரே ஆள் தான். ஆனால் ரெண்டு மென்டாலிட்டியில் இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் வந்து அந்த ப்ராஜெக்ட் எப்படி கிடைச்சாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லுவான். அவன் வந்து ப்ராஜெக்ட் வந்து எனக்கு நீங்க 1 லட்ச ரூபா நீங்க சொல்றீங்க, அவர் வந்து இல்ல 1 லட்ச ரூபா முடியாது 50 ரூபாய் பண்ணுங்க அப்படின்னு நீங்க உடனே 50,000 ரூபாய்க்கு ஒத்துப்பீங்க, பேரம் பேச கூட பேசாம. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் கை விட்டு போயிடக்கூடாது, இது இல்லைன்னா எனக்கு வந்து இந்த மாசம் வந்து என்னால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. வேற அதுவே வந்து உங்கள்ட்ட 6 மாசம் எக்ஸ்பென்ஸ் உங்கள்ட்ட கையில் இருக்கு, 6 மாசம் நீங்க கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பேசுவீங்கன்னா, இல்லைங்க எனக்கு 1 லட்ச ரூபா அது கம்மியெல்லாம் பண்ண முடியாது, எங்கள்கிட்ட வந்து நிறைய மார்ஜின்லாம் வச்சு நான் கோட் பண்றது இல்லை, எங்களுக்கு ஆளுங்க வேலைலாம் போக லேபர் சார்ஜ் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 15% தான், 50% மார்ஜின் வந்து நான் கம்மி பண்ணிட்டு ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுற விதம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த பணம் வந்து அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ அந்த அன்னைக்கு அப்படின்ற அந்த பண தேவையை தூக்கி கொஞ்சம் ஓரமா வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க பேசுற துணியில வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா தெரிவிங்க. அண்ட் இந்த ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்ப வந்து ஆள் பாதி ஆடை பாதிங்க. நம்ம எப்பவுமே வந்து நம்ம இப்படிதான் நான் வந்து பயங்கர புத்திசாலி, நான் வந்து என் ட்ரெஸ் அழகா பண்ணி நான் காட்டணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நம்ம 1000 பேசலாம். பட் நம்ம நீங்களே பாருங்களேன், வெளியில போறப்ப எல்லாரும் புத்திசாலியா எல்லாரும் படிச்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே போய் தெரிஞ்சுக்கிறதுலாம் கிடையாது, அவங்களோட பேர் கூட கேட்கறது கிடையாது. அவங்கள தூரத்துல இருந்து பார்க்க தான் செய்யறோம். பார்த்தே நம்ம வந்து நிறைய பேர் நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்றோம். ஹியூமன்ஸ் ஆர் லைக் தட். ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்களை பார்த்த உடனே ஓ இவர் வந்து படிச்சவர், இவர் படிக்காதவர், இவரே அப்படி பிஹேவ் பண்றாரு, இவருக்கு சரியான நாகரிகமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யற ஆக்ஷன்ஸ், அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் இதெல்லாத்தையுமே வச்சு நம்ம அவங்கள வச்சு முடிவு பண்ணுவோம் அவங்க யாருன்ட்டு, பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அப்போ இந்த ட்ரெஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். எஸ்பெஷலி நீங்க கிளையண்ட்டை ஃபேஸ் டு ஃபேஸ் போய் மீட் பண்றீங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவா இருந்துக்கோங்க. அதாவது உங்களை வச்சு உங்க கம்பெனியை அவங்க வந்து எடை போடுவாங்க. ஸோ நீங்க என்னவோ அதுதான். அப்ப நீங்க போய் சொல்லிட்டு நான் வந்து இந்த கம்பெனியில் ஒரு சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னாலுமே ஓகே, இந்த சேல்ஸ் மேனேஜர் வந்து என்ன ஷூ போட்டிருக்காரு, என்ன பெல்ட் போட்டிருக்காரு, என்ன ஷர்ட் போட்டிருக்காரு, ஒரு லூயிஸ் விட்டான் இது போட்டிருக்காரா, அண்ட் இது வந்து பெல்ட் வந்து வேனுசைன் போட்டிருக்காரா, ஷூ வந்து மெட்ரோ போட்டிருக்காரா, சரி ஓகேப்பா இந்த இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ நல்ல ட்ரெஸ் போடுறாரு அப்படின்னா அந்த கம்பெனி இவருக்கு நல்லா பே பண்ணும். ஓகேவா, இதே இன்னொரு சேல்ஸ் பர்சன் வர்றாரு, அவர் வந்து கிழிஞ்ச சாக்ஸ் போட்டிருக்காரு, ஏதோ ஒன்று போட்டிருக்கான்னு வச்சுக்கோ, அந்த கம்பெனிக்கு வந்து சேல்ஸ் பர்சனுக்கு கொடுக்க காசே கிடையாது. அப்பனா அந்த கம்பெனி வந்து நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணல, உன் கம்பெனி நிறைய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுது, சக்சஸ்ஃபுல்லா டெலிவர் பண்ணதுனால தான் உனக்கு இவ்வளவு சம்பளத்தை பே பண்ண முடியுது. அப்பனா உன் கம்பெனி பெரிய கம்பெனி, நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னன்னா நீங்க போட்டு போற ட்ரெஸ், உங்க வாட்ச், ஈவன் நீங்க ஒன்று கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார் சேல்ஸ் பர்சன், ரியல் எஸ்டேட், இவங்கெல்லாம் வந்து முடி எப்பவுமே அழகா ட்ரிம் பண்ணி வச்சிருப்பாங்க, ட்ரிம் பண்ணி அழகா சட்டையை அயன் பண்ணி போட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தேவையே இல்லாம ஒரு மென்டல் பிக்சர் கொடுத்து அவங்களோட டீலுக்கு அது எதுவுமே குறுக்கால வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி நீங்க இந்த ஆள் பாதி ஆடை பாதின்ற விஷயத்துல வந்து வீட்டுக்குள்ளார நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. பர்சனலா நீங்க ரஜினிகாந்த் மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கிற ஒரு ஆளா கூட எடுத்துக்கோங்க. பட் சேல்ஸ் டீலுக்கு நம்ம டேபிளுக்கு போறோம் அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் குறுக்கால வந்து நிக்க கூடாது. அவங்களுக்கு மைண்ட்ல வந்து ஒரு தாட் கொடுக்க கூடாது, இவன்ட்ட ப்ராஜெக்ட் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் நம்பி கொடுக்குறோமே, இவன் இந்த மாதிரி ஒர்க்லாம் அவன் பண்ணிருப்பானா இல்லையா அப்படின்ற டவுட்லாம் வரக்கூடாது. இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தா இவனுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருப்பான், இந்த மாதிரி ஒர்க்கை கொடுத்தா அவன் நல்லா பண்ணிடுவான் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வரணும். ஸோ அதுக்கு வந்து ஷர்ட் அயன் பண்ணி போட்டு போறதா இருக்கட்டும், கரெக்டான கலர்ட் ஷர்ட்ஸ் போட்டு போறதா இருக்கட்டும், கசம்புசான் டிசைன்லாம் போடாம ஃபார்மல் டக்கின் பண்றது, நீங்க அதுக்காக டை கோட்டு சூட் எல்லாம் போடணும் அவசியம் இல்லை, ஃபார்மல்ஸ் இருந்தா போதும். ஷூ அழகா பாலிஷ் பண்ணி போட்டு போறது அண்ட் கையில நல்லா வாட்ச் கட்டிட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து which basically makes the deal easy, டீல் க்ளோஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள் ஈஸியா இருக்கும். அண்ட் இதை தாண்டி வந்து நீங்க வந்து உங்களோட கம்பெனியோட ஆஃபீஸ் செட்டப் அண்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கோவர்க்கிங் கம்பெனிஸ் வந்து சென்னையில் வந்து வர்ச்சுவல் ஹப்னு வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி கோவர்க்கிங் கம்பெனில வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸ் வச்சுப்பாங்க. இதுக்காக நீங்க பெரிய கமர்ஷியல் ஆஃபீஸ் வச்சுட்டு நான் HCL மாதிரி TCS மாதிரி விப்ரோ மாதிரிலாம் சொல்ல தேவையில்ல. இதுல நீங்க ஒரே ஒரு டெஸ்க் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். கிளையண்ட் எப்போ வந்தாலும் சரி மீட்டிங் ரூம்ல போய் மீட் பண்ணுவீங்க. கிளையண்ட்டை பார்த்தா கிளையண்ட் வந்து இந்த மாதிரி நல்ல பிரசன்ஸ் இருக்கு, நல்ல ஒரு ஆஃபீஸ் பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளையண்ட்டுக்கு ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து நீங்க வந்து உங்க கம்பெனி உங்களோட இமேஜை வந்து நீங்க வந்து மாற்ற முடியும். ஸோ இது மூலியமா உங்கள்கிட்ட வர நெகோசியேஷன்ஸையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால திங்க் அபவுட் இட். ஸோ இதை கண்டினியூஸாக நம்ம அடுத்த வீடியோஸ்லையும் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வில் see you again. Thanks.